பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் கணேசன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் சொல்லியிருந்தாங்க, நம்ம தரமான வெடிகள் தான் வெடிக்கணும். தரமில்லாத வெடிகள்லாம் வெடிச்சோம் அப்படின்னா அது சில நேரம் வெடிக்கும், சில நேரம் அது வெடிக்காது. நம்ம அது வெடிக்காதனால கையில எடுக்கும்போது நம்ம கையில வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே நம்ம தரமான வெடிகள்லாம் வாங்கினோம்னா அது நம்ம வச்சோன்னா 5 நிமிஷம் கழிச்சு கரெக்டா வெடிக்கும். அதனால நம்ம அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் நம்ம வெடி வெடிக்கும் போது லூஸான ட்ரெஸ்லாம் போடக்கூடாது, டைட்டா இருக்க ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது காத்து போச்சு அப்படின்னா தீ அதிகமா பரவும். காத்து போல அப்படின்னா தீ நின்று அவ்வளவா பரவாது. அதே தீ பிடிச்சுக்குச்சு அப்படின்னா நம்ம ஓடக்கூடாது. ஓடினா காத்து நம்ம மேல பரறதுனால நமக்கு தீ இன்னும் அதிகமா பரவுற மாதிரி ஆயிரும். நம்ம பொறுமையா நின்று அந்த இடத்துல படுத்து உருந்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரோட்ல நில், கவனி, செல் அந்த மாதிரி இருக்கும். நாங்க இந்த தீயணைப்புனால நில், படு, உருள் அந்த மாதிரி நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்போ தீபாவளி டயத்துல நமக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தருவோம். அதுல நம்ம நைலான் ட்ரெஸ் எல்லாம் நிறைய வாங்க கூடாது. நம்ம கம்பளி அந்த மாதிரி ட்ரெஸ் தான் நம்ம போடணும். நைலான் ட்ரெஸ் சின்னதா பட்டாலும் தீ படிச்சிடும். அது நம்ம உடம்புல ஒட்டிடும். ஆனா அதனால நமக்கு நிறைய விபத்துகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மழை காலத்துல நம்ம இந்த மாதிரி மரத்துக்கடியிலலாம் போய் நிக்க கூடாது. நின்னோம் அப்படின்னா மரம் சாஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மின்சார உயர்கள் பட்டு நமக்கு விபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பலகாரம் நம்ம வீட்டுல நிறைய பண்ணுவாங்க. அது பண்ணும்போது திடீர்னு நெருப்பு பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம தண்ணி அள்ளி ஊற்றக்கூடாது. அப்படி தண்ணி அள்ளி ஊத்துனா இன்னும் நெருப்பு பரவும். தண்ணி ஊத்துனா எண்ணெய் மேல வரனால நெருப்பு அதிகமா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெடி வெடிக்கும் போது நம்ம அம்மா அப்பா அவங்களோட தான் வெடிக்கணும். நம்ம அப்படி இல்லாம வெடிச்சோம் அப்படின்னா ஏதாவது விபத்து நடந்துச்சு அப்படின்னா நமக்கு காயம் ஏற்பட்டு நம்ம அம்மாட்ட சொல்லல அப்படின்னா இந்த காயம் பெருசா ஏற்பட்டுரும். அதனால நம்ம பெரியவங்க முன்னாடிதான் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெடி வெடிக்கும் போது பெரிய ஊர்பத்தில தான் வெடிக்கணும். சின்ன அந்த குச்சியில தான் வச்சு நம்ம வெடிக்க கூடாது. தீப்பெட்டியில பத்த வச்சோம் அப்படின்னா நம்ம அது கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ள ஒரே இடத்துல நிறைய வெடிகளை ஒளிச்சு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ரூம்ல கொஞ்சம், அந்த ரூம்ல கொஞ்சம், இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருந்தோம் அப்படின்னா விபத்து குறையும் அப்படின்னு அதுக்கப்புறம் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொன்னாங்க, நம்ம வெடியெல்லாம் கையில தூக்கி போடக்கூடாது. சில சமயம் நம்ம கையில வெடிச்சிடும். இல்லைன்னா நம்ம தூக்கி போடும்போது ஏதாவது விலங்கு இல்லைன்னா வேற யாராச்சும் மேல பட்டுரும். நம்ம கம்பி மத்தாப்புலாம் பத்த வைக்கும் போது அதை கீழே போட்டக்கூடாது. அப்ப நம்ம கீழே போட்டா யாராச்சும் காலில் பட்டுரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடிபட்டுரும். நம்ம வெடி வெடிக்கும் போது ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அதை நம்ம போட்டு அணைச்சிக்கலாம். அதே மாதிரி நமக்கு மேல ஏதாவது தீ பட்டுச்சு அப்படின்னா நம்ம அந்த பக்கெட்ல இருந்த தண்ணியை ஊத்தணும் அப்படின்னா நமக்கு தீ விபத்து அதிகமா இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வடமேற்கு பருவமழை வந்துருச்சு. தென்மேற்கு பருவமழையில நமக்கு மழை பெய்யறதுனால விவசாயத்துக்கு உதவும். ஆனா வடமேற்குல நமக்கு தேவையில்லாத மழையெல்லாம் பெய்யறதுனால நமக்கு நிறைய ஆபத்துகள் ஏற்படும். இப்போ தண்ணி நிறைய குளங்கள்ல தேங்கி இருக்கும். நம்ம இங்க யாருமே இல்லாம போய் குதிக்க கூடாது. நம்ம இப்ப நம்ம நண்பர் சொன்னாலும் நம்ம அவங்க கேட்க கூடாது. நமக்கு நீச்சல் தெரிஞ்சா மட்டும்தான் அங்க போகணும். அப்படி நீச்சல் தெரிஞ்சாலும் பெரியவங்க கூட தான் இங்க போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இந்த மாதிரி நம்ம வெடிலாம் வெடிக்கும் போது சவுண்டு, நிறைய சவுண்ட் இருக்க வெடிலாம் வெடிக்க கூடாது. அது விலங்குகளை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம குறிப்பிட்ட நேரத்துலதான் வெடி வெடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மழை காலத்துலலாம் நம்ம வெளியே போக கூடாது. நம்ம மழை காலம் வருது அப்படின்னு செஞ்சா உணவுகளை நம்ம சேமிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு பாம்பு நம்மள கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த நம்ம ஒரு மனுஷனோட உயிரை மட்டும் நம்ம காப்பாற்ற நினைக்க கூடாது. அந்த பாம்போட உயிரையும் நம்ம காப்பாற்ற நினைக்கணும். அதனால மனிதரையும் காப்பாற்ற அந்த பாம்பை ஏதாவது ஒரு இடத்துல போய் விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க தீயணைப்பு துறையில வேற எங்கேயாச்சும் போனாங்க அப்படின்னா அங்கே அவங்களுக்கு அந்த தீயை பார்த்துட்டு அவங்களால அணைக்க முடியுமா முடியாதுங்கிறத அவங்க பார்த்துட்டு தான் அணைக்க முடிஞ்சா அவங்க அணைப்பாங்க. அப்படி இல்ல முடியாது அப்படின்னு நினைச்சா பக்கத்துல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி வேற தீயணைப்பு துறையை கூப்பிட்டு அதை அணைக்க முயற்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் நாங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பொறுமையா பதில் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் சொன்ன மாதிரி நானும் இந்த வெடி
தீயெல்லாம் வந்து எப்படி பத்த வைக்கணும், அதை வந்து என்ன பண்ணணும் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஜாக்கெட், அப்புறம் வந்து லைஃப் பாயை பத்தி சொல்லியிருந்தாங்க. லைஃப் ஜாக்கெட்ல வந்து ஒரு ஆள் மட்டும் வந்து அதை போட்டுக்க முடியும். ஆனா வந்து லைஃப் பாயில வந்து நம்ம வந்து 4 பேர் போடுற மாதிரி வந்து அதுல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லைஃப் ஜாக்கெட்ல வந்து ஒரு விசில் இருக்கும். நம்ம வந்து இப்ப நைட் நேரத்துல எங்கேயாச்சும் குளத்துல நம்ம விழுந்துட்டோம், அதை போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து விசில் அடிக்கும் போது வந்து நமக்கு வந்து யாராச்சும் வந்து நம்ம வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் சொன்ன மாதிரி நானும் வந்து இந்த விதிமுறைகள்லாம் பயன்படுத்துவேன். நானே எங்க வீட்டுல போய் வந்து 50 பேர் இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கவங்களுக்கும் நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லி வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன். சார் சொன்னதுல வந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். சார் சொன்ன மாதிரியே நான் வந்து பயன்படுத்துவேன். சார் வந்ததுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.